ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட கீபோர்டில் வந்து என்ன ப்ரெஸ் பண்ணி இந்த டூல்ஸ் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் அந்த ஸ்கேல் ஆப்ஷனில் வந்து என்னோட ஒய் வேல்யூ மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஷிஃப்ட் டியை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கியூபை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து நான் அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து பெவல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக வந்து பெவலாக இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணும்போது நான் அதை வந்து அப்ளை பண்ணலை. இப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து நான் வந்து ஸ்கேல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒய் வேல்யூ வந்து 1ன்னு சேஞ்ச் ஆயிரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கேல் பண்ணோம் 3ன்னு இருக்கும். பட் நான் அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் 1ன்னு ஆயிரும். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டில் நான் பெவல் ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அதே தான் ஆப்ஜெக்ட் மூலம் எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணி பெவல் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக வந்து பெவல் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற வேல்யூ வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும்.